இன்னைக்கு நம்ம வந்து வேறு கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பேர் வந்து அட்டாக் ஆன் டைட்டன் ரெவல்யூஷன் ஏஓடிஆர். ஏஓடி பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான் இது. ஸோ வாங்க விளையாடலாம். இது வந்து ஸ்லாட்டே இப்போ கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்மளால கேம் விளையாட முடியாது. ஃபஸ்ட்டு கஸ்டமைசேஷன் கொடுத்துக்கலாம். தம்பி இங்கே பண்ணிக்கலாம். ஓகே மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கின் டோன், அதாவது ஸ்கின் கலர். நான் எப்போவுமே இந்த இது இந்த வேலைக்கு காமெடியாக இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். வித் வந்து நம்ம 10 நம்ம மொழியாக தான் போட்டுருக்கோம். ஹைட்டு வந்து முடி கலர் வந்து இந்த பிடிச்சி செகண்ட் ஒரு ஐஸ் ஐஸ்க்கு கலர் க்ளோஸ் இது அப்புறம் மவுத் வந்து இது ஓகேவாக தான் இருக்கு. மவுத்து பேண்ட்டு ஷர்ட்டு மாற்றிப்போம். ஷர்ட் வந்து நம்ம இது வச்சுப்போம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஷர்ட்டே பிடிச்சிருக்கு. அப்புறம் இது போட்டுருக்கோம். அடுத்து பை ஸ்பின்ஸ். வந்து 10 தான் இருக்குது. பார்ப்போமா கைஸ்? இதில் வந்து ஃபேமிலிஸ்ன்னு இருக்குது கைஸ். இதில் வந்து ஸ்கில்ஸ் கிடைக்கும். காமனில் ஒன்றுமே இருக்காது. ரேராக கொஞ்சோண்டு ஸ்கில்ஸ், அப்புறம் டீபஃப் இருக்கும். எப்பிக்கில் நம்மளுக்கு ஸ்கில்ஸ் கிடைக்கும். பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸ். அது வரைக்கும் பஃப்ஸ் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு ஸ்கில்ஸ் கிடைக்கும். அடுத்து லெஜனரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கில். இந்த ஸ்கிப் பண்ணி விஷயம்லாம் பண்ண முடியாது கைஸ். இப்படி தான் பார்க்கணும். கூவர் வந்து கடைசி ஸ்பின் அஜும்பிட்டோ இதே நான் இது ஸ்டோரேஜில் போட்டுருக்கேன் கேஸ். ஸ்டோரேஜ் கொடுத்தா ஒரு ஸ்டோரேஜ் இல்லையா டெபாசிட் ஸ்டோரேஜ். ஓகே இப்போ இதில் லோட் பண்ணுவேன். ஸ்ப்ரிங்கர் டேமேஜ் இது சீரியஸ்ல என்ன போகணும். ப்ளே கொடுத்துருக்காங்க. இந்த கேம் செம்ம கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும். லோடிங் ஆனால் ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நாங்கள் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கோம். எங்கே இருக்கேன் நான் டேப் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டுமா? ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. கைஸ் இங்கே லெஃப்டில் டவுன் சைடில் உங்களோட ப்ரொஃபைல் பக்கத்தில் டேப்புன்னு ஒன்று இருக்கும். வீடு ரெக்கார்ட் ஆகிறதில்ல இருக்கும். ஆஃப் பண்ணலாம் தெரிஞ்சு. ப்ளே கொடுத்துருங்க கைஸ்.
மிஷின்ஸா இவரோ கிடையாது நான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்கள அவங்க கூட ஜாயின் ஆகிக்கலாம் கைஸ். மாடிஃபைட்ஸ் நாளைக்கு இன்ஜுரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். நான் நெக்ஸ்ட் மேட்ச் ஹோஸ்ட் பண்ணுறேன். அப்போ என்ன எப்படி உருவாக்குன்னு நான் சொல்லித்தரேன் கைஸ். இப்போ ஜாயின் பண்ணி எப்படி ஜூம் ஆகுது ஹூக் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் ஒட்டிக்கும் கைஸ். ஜம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃப்ளிப்பு கொடுக்கல, ஜம்ப் கொடுத்தா பூஸ்ட் ஆகும் கைஸ். இங்கே பாருங்க எங்கடா இருக்க கரெக்டாக வச்சுக்கோ. ஓகே பிசி பேஸ்க்கு சைட்லேயே உங்களுக்கு வந்து என்னால் பட்டன் கிளிக் பண்ண என்னால் ஆகும்னு அந்த இது போட்டுருக்கோம் கைஸ். அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் எப்படி எந்த பட்டன் கிளிக் பண்ண என்ன நடக்கும்ட்டு. ஸோ இப்படி தான் கைஸ் கிளிக் ஆகும். ஆனால் பேக் அப்படியே கொஞ்சம் நாள் எவனும் பார்க்கணும் தோணும் கைஸ். கரெக்டாக கழுத்தில் ஏமாத்தரல அவங்க. திரும்பவும் நீங்களும் ஜாய்ஸ்டிக் இப்படி திருப்பி கரெக்டாக அடிச்சிடணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். முடிச்சிட்டேன். ரைஃபிள் நம்மளுக்கு இன்னும் முடியல, எனக்கு நிறையாவே ரீஃபில்னா ஒன்றும் இல்லை கைஸ். அட்டாக் எக்ஸன்சி சொல்லணும்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க கேஸு இல்லைன்னா பிளேடு வந்து உடஞ்சிரும் கைஸ். அதுக்கு ரீஃபில் பண்ணுவாங்க. நம்மளும் அந்தமாதிரி பண்ணுவோம். அதுமாதிரி ஒரு ஸ்வாடு கடிக்கிட்டு நீங்கள் ரீஃபில் பண்ணணும் கைஸ். ஸ்வாடுன்னா அந்த ரெட் கலரே இருக்குல்ல கைஸ், அது உங்கள் ஸ்வாடோட ஹெச்பி கைஸ். ரெட் கலர் பெரிய ஒரு பார் மாதிரி இருக்குல்ல, அது வந்து அந்த கோடுலாம் போட்டிருக்கேன், அது ஸ்வாடு. அது ஃபுல்லாக தீனிடுச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ், உங்களால் அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அவங்க சைடில் ரீஃபில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் கேஸ் ப்ளூ கலர் இருக்குல்ல, அது ஆப்போசிட் அது வந்து 0 வர்றதுக்குள்ளே போய் எப்படியா ரீஃபில் பண்ணிடுங்க. அது நான் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு முடிய போதுன்னு கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் அதிகமாக பாரம்பரியம் இல்லைன்னா அந்த பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ஃப்ளிப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்தமாதிரி ஆகுங்க. வேறு அடிக்கடி ஃப்ளிப் யூஸ் பண்ணுவேன். அதுவும் நீங்கள் ஹை கிரேட் போக இதுதான்
கேஸ் முடிஞ்சிச்சு ஜீரோ கம்மி பறக்க முடியாது நடந்த நம்மளும் இந்த ஃபீவர் கைஸ் இந்த சேவ் பண்ணிடுறேன் அப்போ பெல் அடிச்சு ஹால் வச்சுக்குவோம் அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ரீசன்ட் ஸ்டேஷன் இந்த பக்கத்தில் நம்ம எவ்வளோ சிம்மில் பண்ணிக்கலாம் இது ஆன் பண்ணி வச்சிருக்கோம்ல அவ்வளோ சரி அவனை கில் பண்ணிடுவா அந்த 3 பேர் இனிமேல் கரெக்டாக கழுத்தில் இருக்கு அப்படியே மிடிக்கும் போது மோஸ்ட்லி தலையில் இருக்காது காலி ஆகிடுங்க அப்புறம் ஒரு சில பேர் ஸோ நாளைக்கு இப்போ ஹோஸ்ட் எப்படி பண்ணணும் காமிக்கிறவா விளையாண்டுட்டே இருக்கும்னா ரீட்ரெயின் அங்கே இருக்கும் பண்ணணும்னா ப்ளே கொடுங்க அடுத்து மிஷின்ஸ் கொடுத்துருங்க என்ன மேப் போடுறீங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள் நம்ம ஜெயண்ட் ஃபாரஸ்ட் தான் அடுத்து அதை க்ரியேட் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு தேவையான மாடிஃபயர்ஸ் எப்படின்னு ஆட் பண்ண சொல்கிறேன் இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் நோ பர்ட்ஸ் தான் என்னோட இது மாதிரி இருக்கு ஆர்டிஃபெக்ட் மாதிரி ஆர்டிஃபெக்ட் வேறு நோ பர்ட்ஸ் வேறு நோ ஸ்கில்ஸு நோ டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அது எதுவுமே இல்லை இன்ஜுரி பண்ணால் அவங்களுக்கு இன்ஜுரி அடிக்க சான்சஸ் இருக்குது ஹெட் இன்ஜுரினா ஒரு சாட்டி நம்ம இதுவே இதாக இருக்கும் பிளர்ராக இருக்கும் ஒரு சில வாட்டி வந்து கால் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி கிராடிக்கு இதுனா நம்மளால ஹீல் பண்ண முடியாது அப்புறம் அந்த மாதிரி சரி ஓகே இப்போ நம்மளுக்கு ரெடி பேக் மறக்காமல் இந்த கேம் விளாண்டு பாருங்கள் இந்த கேம் நல்லா இருக்குது ஏஓ டிஃபென்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணுவாடா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்கில் மூவ்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறேன் என்கிட்ட ஒரு 4 பாயிண்ட்ஸ் எடுத்து நடத்துக்கா 4 இருக்கு ஸோ வந்தாச்சு கைஸ் எங்கடா இருக்கேன் ரொம்ப லேக் ஆகுது guys இந்த கூப்பிட்டு எடுத்து ஆசிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வரலடா அவன் கண்ணை அடிச்சிங்க நம்ம கண்ணை பிடிச்சிட்டு இருந்துருவாங்க
அப்போ அந்த காசை கொடுத்து டேமேஜ் பேக்ரவுண்ட் சாங் ஆனால் நல்லாயிருக்கு கைஸ். ரீஃப்ளை பண்ணலாம் நல்லா லீடர் போர்டை நீங்கள் எவ்வளோ கிழிச்சுன்னு பார்த்துக்கலாம் கைஸ். அப்புறம் டேமேஜ் ஸ்வாட் முடிஞ்சிருச்சு கைஸ். பாருங்க அந்த 0/D வந்துருச்சா. நம்ம இப்போ ரீஃபில் ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். ரீஃபில் ஸ்டேஷனில் போய் நம்ம ரீஃபில் பண்ணலாம். ஓகே கரெக்டாக லேண்ட் ஆகிடாச்சு. இப்போ ரீஃபில் பண்ணிப்போம். பரவாயில்ல கைஸ், அவன் காலில் அடிப்பான். காலை பிடிச்சிட்டா வந்து ரீஃபில் 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். இல்லை ஒரு விஷயத்துக்கு தான் நான் அறிவேன். 2 அங்கே இருக்கான் படுங்க. அங்கே ரீஃபில் ஸ்டேஷன் இருக்கான். 8 மீன் 9 kills. ஏன் லீவ் பண்ணா இந்த இப்போ நாங்கள் வந்து ஸ்கில் மூவ்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அதை அன்லாக் பண்ணி அதை ஏற்றி பார்ப்போம். அப்புறம் நாங்கள் உங்களுக்கு கிரைண்டிங் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறோம். இதோட கோடு இருக்குது கேஸ். இன்றைக்கே கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கே பார்க்குறவங்களா இந்த கோடை நான் இப்போ சொல்கிற கோடை போட்டுருங்க கேஸ். டெவலப் பண்ணி லெவல் 15 ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா போயிடலாம், போட்டுடலாம். இதுதான் கேஸ் எப்படி கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கியர் அப்பில் தான் நார்மலாக அனுப்போம். நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. நான் ஒரு நிமிஷம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன், நான் முடிச்சிடுவேன். இல்லை எக்யூப்மெண்ட் போய் இதை அப்கிரேட் பண்ணுவோமா? எங்கே அது எக்யூப்மெண்ட் கொடுத்துருங்க கேஸ். நான் வந்து ஸ்கில் மூவ்ஸ் தான் கேஸ் எப்பவுமே ஃபஸ்ட் தான் போவேன். நான் வந்து டேமேஜுக்கு போகிறேன். டேமேஜ் போட்டாச்சா இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்டுக்கு போடுவோம். நம்ம வந்து 2.3K தான் கேஸ் இருக்குது. பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்போலாம் இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பொய்க்கி
6 மேட்ச் பக்கம் கூப்பிடுறோம். ஆ லோடிங் டாக்ஸ் போகலாம். ஆ அல்ட்ரா போலீஸ். ஆமாம் கைஸ் லோடிங் டாக்ஸ் போய் காமிப்போம். என்ன இதாக போட்டிருக்க இதான் ரம்பிங்களா ஐரோடு பாஸ் பண்ணிக்கிறேன். வந்து லெவல் 12 யூஸ் பண்ணியிருக்கோம். 11K இருக்குது. இப்போ நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். 11K மேலே இருந்தால் கொஞ்சம் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் நார்மல் வச்சுருவேன். என் நார்மல் வச்சுருவேன். நீ ஈல இருந்தாலும் போடுவோம். சரி ஈல இருந்தாலும் கேட்க முன்னாடி டேமேஜ் இருக்குது. ஓடிங் டேமேஜ் கைஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கால் இருக்குது. அப்பதான் நான் ஸ்கின் வந்து மூவ் அன்லாக் பண்ணி வச்சிருந்தேன் கைஸ். காமிக்கணும் வச்சேன். இந்த பாருங்க ஹேண்ட் கிரைண்டர். ஹேண்ட் கிரைண்டர் எக்யூப் பண்ணி வச்சிருந்தேன். இங்கே பாருங்க ஆட்டோமேட்டிக்கல் எஸ்கேப் டைட்டன் சூப்பர் சிங்கிள் பிளேடு செட்மெண்ட். இதை நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைடா ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்ப்போமா? நீ ஜாயின் பண்ணு. நீ கிரியேட் பண்ணிட்டியா? நான் ஜாயின் பண்ணு. நம்ம நார்மலாக ஆல்ரெடி ஒருத்தர் நார்மல் வச்சுருவேன்டா. நான் அவ்வளோ ஜாயின் ஆகிருக்கேன். அவன் Robert's lost skills no talents. ஐயோ நோ இவன் லோ ஸ்கில்ஸ் போட்டிருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டினியூ பண்ணுறேன் சார். அடுத்த நாள் லெவல் 15 போயிட்டு இன்னொரு நியூ ஐடி நல்லா பண்ணிருக்கேன். அப்போ வந்து நம்ம இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம 2 முடிச்சு ஒரு மேட்ச் போயிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்ம எந்த போக முடிவு பண்ணிடுவோமா? என்னடா இங்கே ரொம்ப கேட்குறா. சரி ஓகே கைஸ் நம்ம வந்து பார்ப்போம். லெவல் 15 போயிட்டு கைஸ் இது வந்து அவன் வந்து இது பண்ணிடுறான் கார்டு. அதாவது ஜெயின்ட் வந்ததுனால ஃபீமேல் டைட்டன் ஒருத்தர் நம்மளை கார்ட் பண்ண சொல்லுவாங்க. அவள் வந்து இப்போ கார்ட் பண்ணுறது தான் நம்மளோட இது. கார்ட் பண்ணணும்னா பார்த்துக்கணும். நிறைய டைட்டன்ஸ் அவளை கொலை பண்ண பார்க்க நம்ம காப்பாற்றணும். இதிலே நம்ம சீரம் கிடைக்கவே பண்ணலாம். ஆனால் எனக்கு நம்மளுக்கு சீரம் இருக்கு. ஒரு கிலோ எடுத்தாண்டா ஓரளவுக்கு காசு கிடைக்கும். ஓரளவுக்குடா ஓரளவுக்கு. நம்ம போகணும் போல.
0.0ல இருக்கு சம்திங். சும்மா சொல்ல guys, உண்மையிலே அது 0.0 தான். இப்போதுலேருந்து நிறைய எம்பரர்ஸ்க்கு டெய்லி எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு எம்பரர் கீழே என்னன்னு அதுதான் அந்த செட்லாம் ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக சொல்லிட்டான். நான் சம்பாதிக்க நல்லா இருந்துட்டேன் அப்படியே நான் போய் இது ஆமாங்க சூப்பர். ஏகமா லெவல் 15 போனோம். அந்த கூட நான் எங்கேயும் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் வந்து பிளாக்குக்கு கூட நீங்கள் நிறையா கோட்ஸ் இருக்குது. ரொம்ப ஷார்ப்பா காய் ஷார்ப்புன்ற ஒரு இது கிடச்சிருக்கு. நம்ம யூடியூப்லாம் ரொம்ப போகாதுல. guys, அந்த 100 பேர் சுத்தி ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே 2 பேர் இருக்கீங்க. நான் தான் 2 கில்லு, நான் 3 கில்லு, நீனும் நல்ல 3 கில்றா. என் ஸ்ட்ரைக் சூப்பராக குறைஞ்சிட்டு நான் எங்கடா ரெட் ஆனேன். நான் ஸ்ட்ரைக்கிறோம் அவ்வளோ கைஸ். நீங்கள் டைமில் ரீட் பண்ணிருக்காங்க. செட் ஆகிட்டீங்கன்னா அது 0 போயிடும். நான் வெட்டே ஆளியனா டிஃபீட் ஆக முடியலடா. சாரி டிஃபீட் ஆனாலே தாங்க கேட்ட டெட் ஆகணும். கால் பண்ணும்போது முடிச்சுட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க. முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறோம். முடியலையே டபுள் ஜம்ப் பண்ணி போய் அடிச்சு பாருங்க. சரியா டபுள் ஜம்ப் போய் அங்கே பின்னாடி வந்து சி+ல தோட்டு போயிட்டோம். வெற்றிகரமாக தோட்டம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு அதில் ஜெயிக்கிறோங்க. நார்மல் நானே மைனஸே போயிடலாம். வாடா இன்னும் கொஞ்சம் கவர் ஆகிட்டு போகிறாங்க. ஓடியம் டேமேஜ் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஈமைனஸ்வா நார்மல் ஸ்டால் எக்ஸ்பி பூஸ்ட் இல்லைடா. ஜெயின் ஃபாரஸ்ட் போவோமா? முடிய போட்டு 35 இருக்கு. வெயிட் பண்ணு பூஸ்ட்டு வெயிட் பண்ணு. பூஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வருதுன்னு வீடியோ ஆண்டியா இருக்கு. அது கூட தெரியாதடா. அங்கே வந்து வச்சுருக்கேன். கைஸ் இங்கே பாருங்க. நீங்கள் இங்கே பாருங்க 0.0 சீரம். அது வந்து இது ஜெயின் ஃபாரஸ்ட்டில் மட்டும் ஒரு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றெல்லாம் 0.5 0.6 தான் கைஸ். 22ன்றது 0.2 தான் கைஸ். லெக் பூஸ்ட் காஸ்ட் 1000 அப்போ டேமேஜ் எடுத்துக்கலாம். மறுபடியும் போமா மறுபடியும் ஒரு வீட்டில் போய் பார்ப்போமா? எவனா வைக்கிறாங்கன்னு பார்ப்போம்.
அப்படின்னா எல்லாத்தையும் போட்டுருவோமா? ஃபர்ஸ்ட் 9 எல்லாத்தையும் போட்டுருவோம். ஹேண்ட் ரைடர் வீக் அப்படின்னா modify, notice, notebook, no dance, nightmare, hardball. ஃபாக் வரல, ஃபாக் மட்டும் வரல, ஃபாக் கிளாஸ் கேம் வரல. இல்லைடா ஃபர்ஸ்ட் 9டா. கிளாஸ் கேம் பண்ணுறா. 1 2 3 4 5 6 9. கிளாஸ் ஒன்று போகல வேணும்டா. போகணும் வேணாம். ஒருத்தர் வந்து ஜாயின் ஸ்டார்ட் ஹார்ட் ஃபீமேல் டைட்டன் ரைட். அதுதாங்க ஷார்ட் ஃபில்ம் டைட்டன் ரைட்னா. சரி ஓகே. நோ டான்ஸ் நோட் அது தந்துட்டேனே. சரி பத்தல. சரி guys, 15 போயிட்டு உங்களுக்கு கண்டெயின் பண்ணுறோம். இல்லைன்னா போட்டு கோடு போடும்போது கண்டெயின் பண்ணுறோம். ஸோ guys, நம்ம லெவல் 14 வந்துட்டோம். என் தம்பி சொன்னால் நம்ம வந்து இது போகலான்ட்டு E+ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ வாங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஷார்க் அப்சார்பர் எண்டூரர் guys மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் அடிச்சு ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுறோம் வந்துட்டு. சரி guys, கிரியேட் பண்ணிட்டேன்டா. நிறைய இது கொஸ்டின் இல்ல எண்டு ஒரு மாடிஃபைஸ் தானா? இல்லை டேமேஜ் ஏட்டிக்க டேமேஜ் ஒன்று ஏற்றிடுவா. ஓகே வேணாம் ஓகே வேணாம். இது இல்ல பேண்டேஜ் பேண்டேஜா ஒன்று தாண்டா ஏற்றவே முடியுது. நீ வேணா அந்த பேண்டேஜ் போ. ஒருத்தங்க நார்மல் ஈ வச்சுருக்கான். நார்மல் ஈயா? E+. மிஸ்டர் பெஸ்டா? இல்லையே அவனுக்கு. இது நாம இப்போ வேறு சொல்லுவோம். ஆமாம் சரி நான் வரேன். என் செல்லில் மொத்தமாக 2 ஜாயின் கொடுத்துருக்கேன். 7 ப்ளஸ் 5 7டா. நான் சொல்லுங்கள் மிஸ்டர் ஒபாமா இருக்கணும். 12 இன்னொரு 5 12 + 5 சரி ஓகே ஜாயின் பண்ணேன். ஜாயின் ஆக்கு. சர்வர் இங்கே பாரு. நான் லெவல் 17. உனக்காக நீ உன் லெவல 14 தான்டா. 17ரா. சரி வா போகலாம். ஐஃபோன் ப்ரோ ஐட்டம் போல. சரி நான் மிஸ்டர் பெஸ்ட்டாக எடுக்கல தான். 2 ஸ்டால் ஒரு ஸ்டால் வச்சுருக்கான்டா. இல்லை 3 1 கொடு கொடுத்துட்டேன். நான் மாடி பேசுகிறேன். மாடிஃபைஸ் பண்ண போகிறேன். கிளாஸ் கேம் போட மாட்டேங்க. நார்மல் நம்மளோட ஃபஸ்ட்டு என்ன போட்டோமோ அதே சொல்லிட்டாண்டா. நம்ம இருக்கிற ஸ்டால்ஸ் மட்டும் போட்டு ஸ்டால்னா உங்களுக்கு சொல்லவே இல்லை. கைஸ் ஸ்டால்னா வந்து இறந்து ரம்பிளிங் பண்ணுவாங்க, அதே ரம்பிளிங் தான் கைஸ். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லலாம்னு சொன்னோம், ஆனால் இதில் சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து E+ல போயிருக்கீங்க. ஸோ நம்ம போகாமே இருப்போம். கொலாசல் டைட்டன்ஸ் நிறையா வரும். இன்னும் ஒன்னே ஒன்று. ஏன் அங்கே நல்லா முன்னாடி போகிறாங்க. நான் என்ன பண்ணேன்? எவ்வளோ போட்டு அங்கே நல்லா
ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கைஸ் இது வேணாம் கைஸ். ஆல்ரெடி 4 பேரா? 4 யூஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நான் இப்போ நான் போக போகிறோண்டு சும்மா ஈஸியாக போடுறோம் விஷயம். பண்ணிட்டு ஆடா சிம்பிள் போரிங்க போட்டுறேன். போனேன். கேஷ் எதுவும் நல்லா வெயிட் பண்ண அவனுக்கு ஓடிடுச்சு, எனக்கு ஓடிடுச்சு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டாக டப்னார் மட்டும் முடிச்சோம். நம்ம ட்ரிக் யூஸ் பண்ணி கில் பண்ணுவோம். ரிவர் சைடில் இங்கே ஒரு நிறைய பேர் நிற்பேன். நிறைய பேர் வரீங்களா? பி ரைத்து பி சிச்சி இ பேசலாம். நம்ம கிராஸ் எடுத்து என்கிட்ட ஹேண்ட் கிரேட் இருக்கா? கிரைண்டர் இப்போனா அவன் ஒரு கழுத்தில் எனக்கு லாக்கு ரெண்டே பேரை சாப்பிட்றதுக்கு ஒரு பிரிட்ஜையும் செம்மையாக பார்க்கட்டேன். நான் எப்போயும் காலிதான், எனக்கு ரொம்ப அச்சுவி கம்மியாக இருக்கு. நீ வரியா? வா. இந்த மொத்தமாக 2 மணி நேரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. கலாய்க்கிறதுக்கு சொல்ல உண்மையிலே அவ்வளோ ஸ்ட்ராங்கு தான். கூட்டமாக அங்கே தானே போய் அடிக்கணும்.
வந்துட்டேன் போயிட்டாங்க ஐயோ பிடிச்சிட்டாங்க சரி உடைச்சிட்டாங்க ஒருத்தனை கில் பண்ணிட்டேன். இப்படியே இவங்களை குறைக்கணும்டா. இன்னும் 5 பேர் கையில் கூட்டத்தில். டேப் சிம்பிள் தந்தீங்க அப்பத்தான் நான் சாப்பிட நமக்கு டெட்டாக போகிறோம் கைஸ். பரவாயில்ல. இப்படி என்ன சரி நான் வேணா ரோல் பண்ணுவாடா. நீ ஆஃப்லைன் லெவலில் பண்ணிருக்கியா? நான் தான் உன்னால் தனியாக முடிச்சிட முடியல. அப்போ நீ முடிச்சிருக்கியா? கைஸ் நாங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் யார் எடுத்து கொடுத்தான்? எப்படி எல்லாரும் பார்ப்போம். வெற்றிகரமா டெட் ஆகிட்டோம். ஓகே கைஸ், நாங்கள் லெவல் 15 பொண்ணு கண்டினியூ பண்ணுறோம். ஓகே கைஸ், ஓடிடோ இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கு. ஓகே, இப்போ எப்படி அங்கே போகணும்? போகணும் ஃபஸ்ட்டு இந்த குரோமை தள்ளி விடுறது. தள்ளி விடுறா. எனக்கு தெரியும் கைஸ். ஐயாஸ் கோட் வந்து இப்போ காமிக்கிறேன். கஸ்டமைசேஷன் இங்கேனா இருக்கு கைஸ். ஐயோ கோட் இங்கே தான் பண்ணும். கோட் சொல்கிறது பாரு, அதை கிளிக் பண்ணி பாரு. சாரி கைஸ், நான் டேவ் இல்லாமல் இங்கே வரேன். கோட் கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணுறேன்னா காய்ஸ், நான் வந்து இவங்க லெவலப் பண்ணிகிட்ருக்கேன். இவனுக்கு எனக்கு மேலே எனக்கு ரோல் பண்ணி தரேன். லைக் நான் இங்கே வச்சுக்கேன் கைஸ், இதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நானும் நிறையாட்டி பார்ப்பேன். ஃபஸ்ட்டு கோட் என்னடா? லைக்ஸ் 1,000,150K. லைக் ஃபுல்லாக கேபிட்டல்டா. 1,000,000 1M அப்புறம் 150K. சக்ஸஸ்ஃபுல். மற்ற கோச்சு ஒர்க் ஆகலான்னு இருக்கும். டைப் பண்ண. ஆமாங்க, மற்ற கோடு நீ எல்லாம் நீ எழுதுறோட காப்பி பண்ணி போட்டுரு. சரி கைஸ், மற்ற 2 கோடும் ஒர்க் ஆகாது.
ஃபஸ்ட்டு கோட் மட்டும் ஒர்க் ஆகுது கைஸ். ஆனால் இதுவும் போட்டு பார்ப்போம். லைஃப் 7M 100 கிலோமீட்டர் அது ஒர்க் ஆகுனா அப்புறம் 2 கோடும் ஒர்க் ஆகணும். அப்புறம் புச்சு புச்சு என்ன ப்ரோ இப்படி வந்துச்சு? லைக் எப்படி ப்ரோ போகுதுன்னா அது சும்மா ஓரத்தில் இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ரீரோல் பண்ண போகிறோம். ஆனால் இது இப்படி பண்ணுறதில்ல, நீங்கள் டேரெக்டாக வெளில போய் ஆட்டோ கிளிக்கர் எடுத்துடணும். ஆட்டோ கிளிக்கர் எடுத்து உங்களுக்கு கூப்பிட்றாங்க. மக்களே ஆட்டோ கிளிக்கர் எடுத்துருந்தாச்சு. அவனுக்கு லெவலப் பண்ணி அவனும் கூட போட்டான். இப்போ அவனும் ஆட்டோ கிளிக்கர் எடுத்துட்டான். ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்க ஒரே வேலை, நாங்கள் எல்லாம் நல்லதாக கிடச்சுன்னா நாங்கள் அதை உங்கள்கிட்ட சொல்கிறோம். கஸ்டமைசேஷன் கொடுத்துக்கோங்க. இது நாங்கள் யூஸ் பண்ணுற ஆட்டோ கிளிக்கர். இல்லை இது எங்கே இருக்குது? எஃப் கொடுத்துக்கலாம். ஃபேமிலிஸ் நம்ம இங்கே இதை டெபாசிட் பண்ண முடியுங்களா? அதெல்லாம் நம்ம மாற்றிவிடு. ஓகே கைஸ், நான் நல்லா கிடச்சா சொல்கிறேன் கைஸ். என்னது நல்லா கிடைக்கல. அடங்கும். சரி ஸ்டாப் பண்ணிக்கோ. சரி ஓகே கைஸ், நல்லதாக கிடச்சா காமிக்கிறேன் கைஸ். பயப்பட கேள்வியா? ஆமாம் கைஸ் எங்கள் எப்பிக் அடிச்சுக்கு எங்கடா அதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜில் தான் இருக்குது. ஆமாம், 4 நாளைக்கு எதுவுமே கிடையாது. பெஸ்ட்டு ஸ்பின் பண்ண நம்ம முடிச்சிருவோம் இந்த கேமை. கைஸ் மறக்காம சப்போர்ட் தாங்க, அப்போ நம்மளால லைனில் வீடியோவில் போட முடியும். கைஸ் இந்த வீடியோவில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 5 லைக்ஸ் நல்லா வியூஸ் போச்சுன்னா 5 லைக்ஸை கூட விட்டு நல்லா வியூஸ் போச்சுனாலே நான் வந்து இந்த வீடியோ போட்டேன். லாக் ஃபுட் அளவுக்கு வியூஸ் போச்சுனாலே நான் நெக்ஸ்ட் பாட்டு போடுறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ ஸ்கில்ஸ்னால் எடுத்தாங்க கைஸ். இதை பாருங்கள், ஷிஃப்டர் ரீஜன் ஒன்று வருது பாருங்கள் டாப்பில், அதுதாங்க இது ஸ்கில்ஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் அடிச்சு ஆல் வச்சுக்கோங்க. உங்கள் ஆர்டருக்கு உங்களுக்கு பாருங்கள். அசசின் கேமிங் டீம் டாடா கைஸ். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.